Hello guys, welcome back to my YouTube channel. This is Bharat and இப்போ எங்கே இருக்குன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து இதுக்கப்புறம் பல சம்பவத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து திம்பம் திருப்பி ஏறலாங்கிற ஒரு முடிவில் போயிட்டுருக்கோம். ஸோ ஏன்னா இப்படி சொல்கிறா அப்படின்னு யோசிப்பீங்க. இதுக்கு முன்னாடி விளாக் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி திம்பம் ஏறலாங்கிற பிளானில் தான் இது வரைக்கும் வந்தோம். இங்கே வந்தக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வேறு ஹிமாலயன் 450, அதாவது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 450 வந்துட்டுருக்கு அரவிந்த் ப்ரோது. ஸோ அந்த வண்டி வந்து ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிச்சக்கப்புறமேட்டு மக்கள் பண்ணிடுச்சு. இஎம்எஸ் சிஸ்டம் ஃபெயிலியர்னு வந்து அதுக்கு படாத பாடுபட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி இப்படின்னு வண்டியை ரெடி பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதோட கம்ப்ளீட் விளாக் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கும் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் அந்த கீழே என்ட்ரி செக் போஸ்ட் வரைக்குமாச்சும் போயிட்டு வரணும் அப்படிங்கிறனால திருப்பி இங்கேருந்து போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து அரௌண்ட் 50 கிலோமீட்டர் வருது. ஸோ ஜஸ்ட்டு போவோம், செக் போஸ்ட் அலோவ் பண்ணாங்கன்னா மேலே ஏறி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி கீழே இறங்கிடுவோம். இதுதான் இன்னித்த பிளானாக இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு அவருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லாக் மாதிரி அது ரெடி ஆயிடுச்சு. திருப்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈசிக்கு போகிற ஃபியூஸே போனதுனால அதை ரெடி பண்ணி அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் தான் பெட்ரோல் அடிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுச்சு. அப்புறம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தான் போய் ராயல் என்ஃபீல்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோம். அண்டு இப்போ தான் செகண்ட் ஆர்ச் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ரீசெண்டாக இந்த ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. கோபிச்செட்டிப்பாளையத்துக்கே அழகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்லேயும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஆர்ச் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க. அண்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொடிவேரி, அப்புறமேட்டு சத்தியமங்கலம், பண்ணாரி, சத்தியமங்கலம், அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம திம்பம் ஏறது தான் பிளானில் இருக்குது. கன்ஃபார்மாக சொல்லப்படுற பிளான் தான் இப்போவே சொல்லிட்டேன். ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அரவுண்டு 4:35 ஆயிடுச்சு கைஸ். இதுக்கு மேலே எப்படி திம்பம் ஏற போகிறேன்னு தெரியல. இருந்தாலும் அவர் போயே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தினால சரி வா என்னதான் நடக்குதுன்னு சொல்லி போயிட்டுருக்குறோம். மேபி சன்செட் அப்போது ஹில்ஸில் இருப்போம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். ஹில்ஸ் ஏறிட்டோன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம். ஸோ கைஸ், ஒருத்தனுக்கு சோதனை வரலாம், ஆனால் சோதனை மட்டும் வரக்கூடாது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் சார்ஜ் கிளம்பும் போதே இல்லை. நான் வந்து என்ன இது சடன் பிளான் தான். ஆக்சுவலி இந்த திம்பம் வரது சடன் பிளானுங்கிறதுனால டக்குன்னு ஃபோன் பண்ணாருன்னு கிளம்பிட்டோம். ஸோ நான் நினச்சேன் ஹிமாலயனில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டு இருக்கும், நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் கேபிள் கொண்டு வந்துட்டேன். கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேட்டரி வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு பேட்டரி ட்ரையும் ஆயிடுச்சு. நான் இத்தனைக்கும் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்லேயும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேயாச்சும் நான் சார்ஜ் போட்டுருக்கலாம். நான் நினச்சேன் நம்மக்கிட்ட தான் ராயல் என்ஃபீல்டு, நம்மக்கிட்ட தான் ஹிமாலயன் இருக்குல்ல, யூஎஸ்பி போட்டிருக்கு, சார்ஜ் போட்டு போன்னு நினச்சிட்டு நானும் வந்துட்டு இருக்கிறேன். கடைசியில் இப்போ வந்து பார்த்தா அது வந்து சி டைப் பார்ப்பாங்க, யூஎஸ்பி போட்டு கிடையாது, சி டைப் போட்டான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் டு சி டைப் வந்து நம்மக்கிட்ட போட்டிருக்கணுமாம்மா, அப்போ தான் சார்ஜ் ஏறுன்ட்டாங்க. நான் இதை நம்பி 2 பேட்டரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. நான் அசால்ட்டாக இருந்தேன். இப்போ தான் வண்டியை ஓரங்கட்டு ப்ரோ, இங்கேருந்து சத்தியமங்கலம் போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அது வரைக்கும் என் கேமராவில் சார்ஜ் ஏறிட்டா கூட நான் மேலே ஏறும்போது நான் ரெக்கார்ட் பண்ணிப்பேன்ட்டு இருந்தேன். கடைசியில் எல்லாத்துக்கும் முடிச்சு விட்டாங்க. ஃபஸ்ட்டு இது ரெக்கார்ட் ஆகுதா, இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டு ஏதாவது டீக்கரை ஸ்பாட்டில் நின்று என் கேமரா ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு அப்புறமேட்டு எடுத்து விட்னா தான் உண்டு. பட் அந்த அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரில. சன்செட்டாக ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் சத்தியமங்கலத்தில் போயிட்டு மேலே திம்பம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தலைவன்கிட்ட ஃபோன் இருக்குது, அதில் தான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி எங்கேயாச்சும் எனக்கு சார்ஜ் கிடச்சி நான் சார்ஜ் போட்டேன்னா நான் அதில் கவர் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இதுக்கப்புறம் ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் நானும் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக கிடைக்கும், செக் பண்ணுவோம் பாருங்கள் கைஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாரியம்மன் கோயில். ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஏற போகிறோம் திம்பத்துக்கு. சில சமயம் செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க, சில சமயம் செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏதாவது கேள்வி கேட்பாங்க. ஸோ இதாங்க செக் போஸ்ட். ஸோ செக் போஸ்ட் தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் சிறுத்தைகள், புலிகள், யானைகள், கரடிகள் அந்த மாதிரி நடமாட்டங்கள் இருக்குங்குவாங்க. ஸோ அங்கங்கே போர்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. யானைகள் இருக்குது அங்கே பார்த்தீங்களா, சிறுத்தை மேலே ஏறி நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது இதுக்குள்ளே தென்படுதான்னு பார்ப்போம். ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது ஹேர்பின் பெண்டு. மொத்தம் 27 ஹேர்பின் பெண்ட் இருக்க மாட்டிருக்கு.
கிளைமேட் இப்போ மேலே ஏற ஏற கொஞ்சம் ஜில் ஆகிட்டு இருக்கு கைஸ். என்னங்க ஓவர்டேக்கே அடிக்கக்கூடாது பாய்ஸ். நீங்கள் என்ன மேலே ஏறினக்கு அப்புறமேட்டு ஒரு டீ கடை ஸ்பாட்டு தான் ஃபஸ்ட் எடுத்ததும் போகணும். போய் கேமராவை சார்ஜ் பண்ணணும். இங்கே வர வழியில் ஏதாவது அனிமல்ஸ் தென்படுமோ அப்படின்னு யோசித்தேன். பார்த்தா ஒரு அனிமலும் தென்படல. ஆனால் அங்கங்கே ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் மட்டும் நின்றுருந்தாங்க. கையில் கன்னெல்லாம் வச்சுருந்தாங்க கைஸ். ஒரு வேளை யானைக்கு வந்துட்டு போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. ஸோ கார் கவுந்துருச்சு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரைட் லைனுக்கு பதிலாக காரை கவுந்துருச்சு. பார்த்தா எந்த சேதாரம் இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ளே யாரும் இல்லை, ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டார். போலீஸை போய் கூட்டிகிட்டு வந்துருப்பாங்கட்டுருக்கு. இங்கே தான் இங்கே அடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார் அப்படியே அப்சைட் டவுனாக கவுந்து கிடந்தது. சே செம்மையாக இருக்குல்ல, சுற்றிலும் மழை. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் கரெக்டாக அந்த மிஸ்டப்போ ஏறி இருந்தோன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு. தேங்க்ஸ் தலைவா போக விட்டதுக்கு. உள்ளே பூந்துட முடியுமா? பூந்தாச்சு. லெஃப்ட் ஏறி கூட ரைட் ஏறலாம். உள்ள விட்டு கூட திருப்பலாம். ஆனால் பிளெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்கும் ஹில்ஸில் ஓட்டுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அண்ணா நீங்கள் நான் இந்த பக்கம் வந்து நின்றுருக்கிறீங்க. தடம் மாதிரி வந்துட்டீங்களா? போய் பார்த்தேன் என்னைக்கு போனதே இருக்கிறதா. எப்படி போனா அந்த மாதிரி போனா கப்பல் பா செமையா இருக்குல்ல. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24th ஹேர்பின் பெண்டில் இருக்கோம். டிம்பை ஏறிட்டு இருக்கிறோம். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சில்னஸ் ஃபார்ம் ஆகுது. சுற்றிலும் மலை செம்ம லுக்காக இருக்குது. அப்படியே வண்டி ஆர்சி ஹிமாலயன் 450 ஹெட்லாம் இப்போ பாருங்களேன் இன்னும் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு வெறுமை டீயை குடிச்சிட்டு அண்ட் தென் ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு டீக்கு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ரைடு பிளான் பண்ணி இங்கே வந்துட்டுருக்குறோம். இதான் லாஸ்ட் ஹேர்பின் பெண்டு 27x27. ஸோ அங்கே ஒரு பக்கம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பியாச்சு. நிறைய லாரிகள் தான் இங்கே ஃபுல்லாகவே. அப்படி சரி கைஸ் டிம்பா வந்துட்டோம். தாளவாடி வருமா? தாளவாடி வரும்னு நினைக்கிறேன். சத்தியமங்கலம் டைகர்ஸ் தாளமலை. தாளமலை தாளவாடி ஒன்று தானே இல்லையா? அது வேற தாளவாடி வேணையா? போவோமா? இதுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி மேலே ஏறினதுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து தனலட்சுமி டீ ஸ்டால்னு சொல்லிட்டு ஏறினது லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகி தட்டுவடை முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 கிட்ட ஆக போகுது. 7 o'clock கிராஸ் ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போயே கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பக்கம் போனோன்னா ஆசனூர் இருக்குது, அப்புறம் தாளவாடி இருக்குன்னாங்க. பட் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வந்து ரொம்ப டிலே ஆயிரும். நாங்கள் அதுக்கு மேலே அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. அதனால் நாங்கள் ஜஸ்ட்டு டீ குடிக்கிறதுக்காக தான் இந்த ரைடே வந்தோம். டீயை குடிச்சிட்டோம் அண்ட் தென் இப்போ அப்படியே கிளம்பி போக போகிறோம். வைசரை போட்டு நைட் டைம் ஓட்டவே முடியல. அதான் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு வைசர் மூடினா கண்ணு தெரிய மாட்டேங்குது. வைசர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வின் ஆயிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பரவாயில்ல அப்படின்ட்டு, இல்லைன்னா அந்த ஓவர்டேக் அடிச்சிருப்பேன். பட் கண்ணே தெரியல. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கலை.
ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வின் ஐஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் வைசர் ஓப்பன் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹில்ஸ் தான். ஸோ ரைடு சூப்பராக இருக்கும். டவுன் ஹில்ஸ் ஓட்டுற ஃபீலே செம்மையாக இருக்கும். அந்த கார்னரிங் ஆகட்டும், அது இந்த ஸ்பீட் ஆகட்டும் சூப்பராக இருக்கும். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல. ஒரே ஒரு டைம் வந்து ஏற்காடில் நான் இதே மாதிரி இறங்கியிருப்பேன். அந்த வீடியோ வேணால் உங்களுக்கு அந்த வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது டவுன் ஹில்ஸில் வந்தது. டிம்பம் வேறு லெவலில் இருந்தது. ஜஸ்ட்டு டீ குடிக்கிறதுக்காக இங்கே வந்தோம். ஏறின வேத்தில் லெஃப்ட் சைடில் டீ கடை இருந்தது. நாங்கள் அங்கே காஃபி குடித்தோம். பட் காஃபி நல்லா இல்லை. ஆனால் ராகி தட்டு வடை, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு, அப்புறம் ஒரு சுண்டல் கொடுத்தாங்க. மூணுமே சரி டேஸ்ட்டாக இருந்தது. மேபி நீங்கள் அடுத்த டைம் வந்தீங்கன்னா டீ குடிச்சு பாருங்கள். டீ கொஞ்சம் நல்லா இருக்கலாம். பட் காஃபி வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. பட் கிளைமேட் ஆகட்டும், ரைடு ஆகட்டும் எல்லாம் சூப்பராக இருந்தது. இங்கே வந்து ஒரு 1 or 2 to 3 பிளேஸ் கிட்ட தான் வந்து கொஞ்சம் கார்னரில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகட்டும், இல்லை கொஞ்சம் சிரித்து பேசி வைப் பண்ணுறதுக்காகட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 ஸ்பாட் தான் இருந்தது. மித்தபடி பெரிய ஸ்பாட்டு கிடையாது. அதனால நாங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறிட்டோம். பட் நல்லா இருக்குது கைஸ். கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்கிறதுனால சூப்பராக இருக்குது. ஒரு மார்னிங் ரைடாக வந்திருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் தாளவாடி இல்லைனா பண்ணாரி அப்படியே தாளவாடி இல்லைனா ஆசனூர் அப்படிங்கிற மாதிரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சடனுங்கிறதுனால ஜஸ்ட்டு வந்தோம், கேஷுவலாக வந்தோம். நல்ல ஒரு கிளைமேட்டுக்கு நல்ல ஒரு ஹில் ரைடு கிடச்சிது. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டல சந்திப்போம். அது வரைக்கும் ஹிட் ஹெல்த்தி ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.